Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா போஸ்ட் ஆபீஸ் ரெக்ரூட்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. GDS போஸ்டிங்க்கு வந்து தேர்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து அப்டேட் ஆயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லிஸ்ட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து உங்க பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து 99% வந்து இருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தேர்ட் சப்ளிமெண்ட் ரிசல்ட் வந்து எப்படி வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி உங்கள் பேர் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் A to Z இந்த வீடியோவில் வந்து இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான ரிசல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது GDS போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது கிட்டத்தட்ட 3 to 4 மந்த்தாக இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரெண்டாவது சர்க்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் தான் அந்த வேலைக்கு வந்து செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போது அந்த செலக்ட் ஆன பீப்புள் வந்து ஏஜ் லிமிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் கம்யூனிட்டி ப்ராப்ளமாக இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வெளியில் போக சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொடுக்கணும், அதுக்கப்புறம் யார் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே உங்கள் பேர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். தேர்டு சப்ளிமெண்டரி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்னா GDS ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் ரிலீஸ்டு ஃபார் ஆல் சர்க்கிள்ஸ் சப்ளிமெண்டரி லிஸ்ட் தேர்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி வரும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி லிஸ்ட்டு ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மேபி ரெண்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட பார்த்துக்கலாம். இல்லை தேர்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். அந்த PDF தான் இது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஸ்க்ரீனில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDF லிங்க்கு. இந்த PDF லிங்க்குமே நான் வீடியோ கீழே வந்து அட்டாச் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 22/5/2023 மே 22க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த BDFல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் லிஸ்ட்டுக்கு வந்து அப்டேட் வந்து ஆயிருக்கிறீங்க. சரிங்களா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அப்போ செலக்ட் ஆன கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா மே 22ஆம் தேதிக்குள்ளே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஷன் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக ஆஜராகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக கிளியர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது ஒரு மத்திய அரசாங்க வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரிஃபிகேஷனும் அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது, உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரோ நான் வந்து மார்க் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி 97 98க்கு மேலே போச்சுன்னா தான் இதுக்கு வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் 88% மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 88%.6 இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டிவிஷனில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 88 87% எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. மேபி நம்மளுக்கு வாய்ப்பு லக்கு இருந்துச்சு அப்படின்னா 4th ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து உங்கள் பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த BDF பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு உங்களோட பேர் வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் வந்து தெரியப்படுதுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GDS போஸ்டிங் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நானும் ஆசைப்பட்றேன், அவளாக இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. 4th லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ப்ரோ இவ்வளோ பேர் இருக்குது, என் பேர் வந்து எப்படி ப்ரோ நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பா. Control F அப்படிங்கிற நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாலே போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு அதை சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ரமேஷ்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பண்ணாலே போதும். இந்த இடத்துல ரமேஷ் பேர் நேம் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிரும். இல்லை நான் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செலக்ட் பண்ணுறத கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன்.
நான் மதுரைன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். மதுரை டிவிஷனில் இருக்கக்கூடிய நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இல்லை ப்ரோ இதுலையுமே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜிடிஎஸ் போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஹச்ஆர்னு ஆரம்பிக்கும். அந்த ஹச்ஆர் நம்பரை இந்த இடத்துல பார்த்து அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேர் வந்து ஓடியாந்துடும். இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே என்னோட பேர் இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ ரிசல்ட் இந்த இடத்துல ஓரத்தில் இல்லை ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். எல்லா கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ரிசல்ட் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 115 ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். லிஸ்ட்டு 4 வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ரொம்ப வெயிட்டிங்லேயே இருப்பீங்க. இந்த ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய கனவாக கூட இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. நம்ம போட்ட வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கமெண்ட்டில் வந்து படித்து பார்க்கும்போது ப்ரோ இது கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் நான் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd சர்க்கிள் வரைக்கும் வந்திருக்கு. மேபி 4th சர்க்கிள் வர வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உள்ளே போயிட்டு யாருமே நம்ம கேட்கல. பட் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது நானே சர்ச் பண்ணி தான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? தெரியாத விஷயத்தை நம்ம வந்து வீடியோவில் சொல்லிட்டு எதுக்கு வியூஸ்க்காக நம்ம வந்து போய் சொல்லணுங்கிறது எனக்கு வந்து சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக 4th சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஆனால் கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டோ ஒரு சூப்பர்வைசர் எதுவுமே நான் வந்து கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிறனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா 3rd சர்க்கிளில் விட்டுட்டாங்க அப்படிங்கிறனால 4th சர்க்கிள் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஆன்லைனில் வந்து ஜிடிஎஸ் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கான லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். இமீடியட்டாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.